ஹாய் கைஸ், நான் உங்க நிலா. நம்ம இப்ப பார்க்க போற கதை என்னன்னா, ஒரு ஹனிமூன் ஸ்பாட்ல நடந்த கதைய தாங்க பார்க்க போறோம். அது ஒரு சாதாரண கதை இல்ல, இது ஒரு ரியல் இன்சிடென்ட் கேஸ். இந்த கேஸ்ல கேரளா டு ஆலப்புழா அங்க இருக்கிற பேக் வாட்டர்ஸ்ல நடக்கிற அமானுஷ்ய பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எஸ், இந்த கேஸோட டீட்டெயில் என்னன்னா, கேஸ் ஃபைல் 23. அந்த பேக் வாட்டர்ஸ்ல அங்க ஒரு ஸ்மால் ரெசார்ட் இருக்கு. மோஸ்ட்லி ஹனிமூன் கப்பல்ஸ்லாம் அங்கதான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. மோஸ்ட்லி நைட்டு 10 மணி அப்புறம் யாரும் போட் எடுக்க கூடாது. அப்படி யாராச்சும் தெரியாம யூஸ் பண்ணா என்ன ஆகும், அதுக்கு இந்த இன்சிடென்ட் தான் அவங்க லைஃபையே வந்துட்டு மாத்த போறதுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருந்தாலும் அந்த ரூலை ஒரு சில கப்பல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றது கிடையாது. நடுராத்திரி 12 மணிக்கு சீக்கிரட்டா போட் எடுத்துட்டு வாட்டருக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்க அவங்க திரும்பி வர்றதே இல்ல. முதல் தடவை நடந்துச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதாங்க இல்ல. ஏன்னா அந்த ரெசார்ட்டோட ஓனரே சொல்றாரு போலீஸ் கிட்ட, இது முதல் தடவை நடக்கல சார், இது இந்த மாதிரி 23 டைம் நடந்திருக்கு. 23 டைம். போலீஸ்காரங்க பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அவங்க ஷாக் ஆறத பார்த்தாலே நமக்கே புரியுது 23 பேரா அப்படின்னுட்டு. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணும்போது தான் தெரியுது, கடந்த 10 வருஷத்துல இதே மாதிரி 23 மிஸ்ஸிங் கேஸ்கள் மிஸ் ஆயிருக்கு. எல்லாத்துலயும் ஒரு காமனான விஷயம் என்னன்னா, நைட் போட்ஸ் எடுத்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அந்த பேக் வாட்டர்ஸ்க்கு போறாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்னு. ஆனா இது எல்லாத்துலயும் ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த கப்பல்ஸ் போட் யாரவே இல்லைன்னு காமிக்குது. ஆனா அதே நேரத்துல வாட்டர்ஸ்ல ஒரு போட் மேந்துட்டே இருக்கணும், அத மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காமிக்குது. அந்த போட்டை யாரோ ஓட்டுறாங்க, ஆனா அது ரெசார்ட்டோட கெஸ்டே இல்ல. அப்போ அந்த போட் ஓட்டுறது யாரு? ரெசார்ட்டோட கெஸ்டே இல்லைன்னா அந்த போட் ஓட்டுறது யாரு? அந்த கப்பல்ஸ்க்கு என்ன ஆச்சு? இப்படி நம்ம சுத்தி பல விதமான கேள்விகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த கேஸ் ஃபைல் இன்னைக்கும் க்ளோஸ் ஆகல. அவங்கள எங்க தேடியும் கிடைக்கல. இந்த மாதிரி 23 பேரு அங்க மிஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒரு எவிடன்ஸ் ஆச்சு கிடைச்சதானா? கண்டிப்பா கிடைக்கல. எவ்வளவு தண்ணியில போட்டு எங்க தேடுறது, என்ன பண்றது? இதெல்லாம் 10 வருஷமா நடக்குதுன்னு சொல்றாங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகல, அன்சால்வ்டு கேஸ். கைஸ், நீங்க இந்த மாதிரி ஹாரரான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மிஸ்ட்ரீஸ், த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன், அன்சால்வ்டு கேஸ், ஹாரர் ஸ்டோரி, கிராமத்து கதைகள், ரியல் இன்சிடென்ட், உண்மை சம்பவங்கள், இந்த மாதிரி ஹாரரான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு, பெல் ஐக்கானையும் கூடவே டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். கைஸ், இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட் வந்து உங்க ஊரை சுத்தி இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தா அதை பார்க்கவோ இல்ல கேட்கவோ இல்ல என்கிட்ட ஷேர் பண்ணவோ யாருக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி விஷயம் இருந்தா அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஸ்டோரியை மேக் பண்ணி நான் வீடியோவா போடுவேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் நிலா. தேங்க்யூ கைஸ்.